ஜீசஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் லாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஓகே, இதில் 4வது வசனம் பார்ப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டதை பற்றி பேசுறேன். நீ சாந்தி, நீங்கள் வந்தவங்க நல்லா இல்லைன்னா இப்படி நவுறு, ஃபுல்லாக நவுந்துரு, நடுவில் வந்து சரி, ஓகே, நடுவில் வந்து வேற லாஸ்ட்ல போய் பின்னாடி உட்காந்து தருண் இங்கே வந்துடு. ஓகே உட்காருங்க. நாமும் சொல்லுங்க, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானன்றது ஒரு அடக்க ஆராதனை மாதிரி. உண்மையிலேயே அடக்க ஆராதனை தான் ஞானஸ்தானம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, தெரியாது. ஞானஸ்தானன்றது ஒருத்தரை மண்ணுக்குள்ள புதைக்கிறதுக்கான சமானம். ஏன் ஞானஸ்தானன்ற நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க? பாவம். அந்த பாவத்துக்கு என்ன பண்ணும்? பாவம் உங்களை விட்டு போகணும். பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவத்தோட என்ன பண்ண மாட்டார்? நம்மளை சேர்த்துக்க மாட்டார். அப்போ அந்த பாவத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணணும், ஒன்றும் இல்லாம ஆகணும். நம்ம பாவத்தோட அவர்கிட்ட போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்றாரு? பாவத்தை வெளியே எடுக்கிறாரு. பாவத்துக்கு நான் மறிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியுதில்லை. இப்போ நம்ம உலகத்தில் சுற்றின்னு இருக்கிறாங்க. நம்ம கடவுள் முன்னாடி போய் நிற்கணும், ஒரு நாள் கடவுள் முன்னாடி போய் நிற்கணும்னு அவிசுவாசி பேசின்னு இருக்கலாம். ஒரு நாள் எல்லாரும் முன்னா கடவுள் முன்னாடி நிற்போம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு அவங்களுக்குள்ள சரியான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? செம்ம நம்பிக்கை. நம்ம கூட டவுட்டில் பேசினுப்போம். இவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சவன் தெரியாமலும் இவ்வளோலாம் பண்ணுறோம், திடீர்னு நரகத்துக்கு அமைச்சிருவாரான்னு நம்ம டவுட் பண்ணுறோம். அவன் என்ன சொல்கிறான்? செத்துட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றான்.
உண்மையிலே என்ன நடக்குது ஞானஸ்தானத்துல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆவியில் என்ன பண்றோம்? சாவுறோம். ஆவி உண்மையிலேயே சாவுது. ஏற்கனவே மரித்த ஆட்கள் நம்ம, கடவுளுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லை. அந்த தொடர்பு இல்லாத அந்த ஆவி, செத்த ஆவி மறுபடியும் சாவுது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியில சாவு நடக்குது. இயேசுவே, நான் பாவி, என் பாவங்களை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அப்படின்னு கேட்கும் போது இயேசு என்ன பண்றாரு? வாழ்க்கைக்குள்ள வர்றாரு. வந்து என்ன பண்றாரு? இந்த அவர் உள்ள வரும்போது இந்த ஆவி, செத்த ஆவி சாவுது, அது இல்லாம போகுது. மறுபடியும் பிறந்தா மறுபிறப்பின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவியே நம்மளுக்குள்ள வருது. அதான் சொல்றாரு பவுலு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல இயேசுவ பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்றாரு? எழுப்புறாரு. உயிரோட எழுப்புறாருல, உயிரோட எழுப்புனார்ல, அதே போலதான் நம்மளும் என்ன பண்றாரு? ஆவில உயிர்ப்பிக்க பண்றாரு. அதுதான் அங்க போட்டிருக்குது. அவர் உயிர் தேர்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்னு 5வது வசனத்தை போட்டிருக்குது. இந்த ஞானஸ்தானம், இந்த அடக்கம், இயேசு என்ன பண்ணாங்க? கல்லறையில் எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணாங்க இல்லையா? நம்ம பழைய வாழ்க்கைக்கும் ஒரு அடக்க ஆராதனையை தேவன் நடத்திடுறார். அதனுடைய உள்ள என்ன நடந்ததுன்றதுக்கான வெளி பிரகாரமா ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தேவன் ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றாரு? சரீரத்துல வெளிப்பிரகாரமான தோற்றத்துல கொடுக்குறாரு. உன்னை மண்ணில் எதுவும் போய் புதைக்க முடியாது. நீ பாவத்துக்கு செத்துட்ட, எத்தனை போய் புதைச்சிட்டு எழுப்பிடலாமா? நானா மண்ணை கொட்டி மண்ணை எடுக்கிறதுக்குள்ளேயோ என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? தண்ணியை வச்சு நம்மளுக்கு காட்டுறாரு. ஞானஸ்தானன்றதுனால நான் பாவத்துக்கு செத்துட்டேன், உள்ள செத்துட்டேன் அப்படின்றதுக்கான அடையாளத்தை, செத்தவனை என்ன பண்றோம்? புதைக்கிற மாதிரி ஞானஸ்தானத்துல நான் ஆவில நான் செத்துட்டேன் அப்படின்றதுக்கு தண்ணி உள்ள முக்குறோம். நான் பாவத்துக்கு செத்துட்டேன், இந்த உலகத்துக்கு செத்துட்டேன், இந்த பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு செத்துட்டேன்றத உள்ள அனுப்பும் போது அடக்கம் பண்றோம். அவ்வளவுதான், செத்தாச்சு, முடிஞ்சிச்சு. வெளியே எடுக்கும் போது புதிதான ஜீவன் உள்ளவர்களா வெளியே வரும். புரியுதா? நிச்சயமாலுமே ஒரு அடக்க ஆராதனை நம்மளுக்கு நடக்குது. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையிலேயே நம்ம சாகுறோம். அங்க ஏதேன் தோட்டத்துல சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்றதுனால சாகவே சாவாயினார். 2 சாவு நடந்தது. ஒன்று ஆவிக்குரிய சாவு, 2வது சரீர சரீரத்தில். ரெண்டு சாவு நடந்தது. ஒன்று ஆவில செத்தா. இப்போ ஜனங்க எல்லாம் சுத்தின்னு இருக்கிறாங்கள, நடப்பணமா சுத்தின்னு இருக்கிறாங்க. ஒரு மரணம் அப்படின்னா, மரணம்னா என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் செத்துட்டாரு அப்படின்னா அது எதனால சொல்றோம் செத்துட்டாருன்னு? உயிர் இல்லை. கடவுளுக்கு ஒரு உயிர் இருக்குது தெரியுமா? ஆவில உறவு தான் உயிர். ஆவில 3 காரியங்கள் இருக்கு. மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் சக்தி, உள் உணர்வுன்னு இருக்குது. இந்த ஐக்கியம் கொள்ளும் சக்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆவில, அதுதான் ஆதாமுக்கு அங்க கட்டாச்சு.
அந்த உறவை பிரிஞ்சான் பாருங்க, செத்துட்டான். இப்போ சரீரத்துல சாவு அப்படின்னா அந்த உயிர் போயிடுச்சுன்னா சுத்தமா எல்லாமே கண்டமாகுது, ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்றது தான் மரணம் இல்ல. இந்த ஆவியில உறவு கட்டாச்சுன்னா அங்க இப்ப நம்ம பார்க்கறதுக்கு, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஆவி தெரியாததுனால நம்ம என்ன சொல்றோம், பார்க்கறதுக்கு தெரியல, செத்துது கூட தெரியல. இப்ப எல்லாமே சுத்தி நிற்கிறாங்களே, எல்லாமே கடவுளுடைய பார்வையில பணமா சுத்தி நிற்கிறான். உயிருக்கிற பணம், அதான் ஆவி. கடவுளோட, கர்த்தரோட ஒரு இணைப்பு இல்லை, உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை, அவரோட ஒரு நெருக்கம் இல்லை அப்படின்னா ஆவியில செத்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம், பணமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் ஜனங்களை போட்டு எழுப்ப முடியல, அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியலன்னா ஆவியில வர்ஷிப்ல சொன்ன பத்தியா, நல்லா ஒழுக்கமாகிறது, ஒழுக்க சீலல் ஒழுக்க சீலிகள் அப்படியே நீட்டா இருக்கிறாங்க. அது அப்படி வெள்ளை வெள்ளை போட்டா, கட்சிக்காரங்க வெள்ளை வெள்ளை போட்டா ரொம்ப நேர்மையான ஆட்களா, ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணு மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா ரொம்ப நேர்மையான ஆட்களா? ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஆவியில கண்டுபிடிக்கும். ஒருத்தவங்க எங்க தவறி இருக்கிறாங்க, எதுல தவறி இருக்கிறாங்க, அவன் யாரு அப்படின்றத இப்படி பார்த்து இல்ல, இப்படி பார்த்து, உள்ள பார்த்து. அதனால்தான் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லார் மேலேயும் இயேசுவின் ரத்தத்தை பேசு, பூசு, தெளி அப்படின்னும் போது அங்க அமைதியா இருந்த அந்த கான்கிரிகேஷன் ஆச்சு, அசம்பிள் அடியே ஊனு கத்தி ஒரு மாதிரி ஆகி கீழே ஊர்ந்து பிறந்து ஒரு மாதிரி ஆனாங்களாம். அப்பனா என்ன, கரெக்டா இருக்கிறதுல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது ராசா. நீ நேர்மையா இருக்கிற, நீதியில நடக்கிற, உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, நியாயமா இருக்கிற, சொல்லுங்க. நல்லா வரமாட்டுது பாரு, என்னவோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி. நேர்மையா இருந்தா வா, இல்லையா இல்லையே. இதே இயேசு தான் சொல்றாரு, அவங்களோட நீதியை பாருங்க, உங்களோட நீதி அதிகமா இல்லைன்னா பரலோகராஜ்யத்துல வரமாட்டேன்றாரு. இதுக்கும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் அதுவும் இதுவும் இப்படியே இருக்க கூடாது. அப்ப எப்படிதான் இருக்கணும், அங்க கனெக்ஷன் கரெக்டா இருந்தா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஹலோ, நான் என்னத்தான் வேலைக்கு நுர வர மாதிரி சொல்லி கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. கடவுளோட உறவு, நெருக்கம், ஐக்கியம் இருந்தாதான் இது விளங்கும். மீட்டிங்ல போயிட்டு வந்தோம், நல்லா டீசெண்டா இருந்ததுங்க, பொண்ணுங்க என்ன அழகா இருந்ததுங்க தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன அழகா ஆச்சு தெரியுமா, அப்படியே உயிர் பண்ண கத்துது. என்ன இப்படி கத்துதுங்க, பசங்க கேக்குது, என்ன வச்சு உங்களுக்கு நல்லா தானே இருந்தாங்க அந்த ஆன்டி, அந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு, அந்த அக்காவுக்கு ஏற்கனவே பேய் பூச்சி நின்றது. ஆவியானவர் உள்ள இறங்கின பேர் தான் தெரிஞ்சு அது பேய் பூச்சின்னுக்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா, நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன், அதெல்லாம் பிசாசு உதவி பண்ணிச்சு. ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். பேய் சொல்லுது. நானா பொய்யா சொல்லுகிறேங்க நின்று.
நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டா எல்லாமே வந்து கடவுள் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளை. ரக்ஷா சொல்ற மாதிரி இல்ல வேணும், அப்படி போரு ஜுரம் வந்துரும். பார்க்கணும், சொல்லுங்க, பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட உறவுல இருக்கணும். இல்லைன்னா தெரியாது. பேய்கிட்டே நீங்க என்ன பண்ணுவீங்க? தேய்ச்சி தேய்ச்சி சூடேத்தின்னு இருப்பீங்க. இவ்வளவு நாள் களவாணி போய் கூட சவகாசம் வச்சிருந்தேன். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஜனங்க நான் பாருங்க யாருக்கிட்டையும் ஒட்டவும் மாட்டேன். நம்ம கிட்ட யாரும் ஒட்டவும் மாட்டுதுங்க. ஏன்னு நான் ஏன்னு கேட்டா இதுதான் காரணம்ன்றாரு. நீ வேற ஆவி. நம்ம கிட்ட ஏன் நம்ம 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 கிட்ட ஏன் ஒட்ட மாட்டுறாங்க? நம்ம ஏன் போய் ஒருத்தங்கிட்ட ஒட்ட மாட்டோம்னா பெபிகால் சரியில்லை, குயிக் சரியில்லை, அனபாண்டு சரி கிடையாது. அந்த பாண்டே வர மாட்டுது. அதாவது அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த ஆவியில மறிக்கிறது, ஆவியில உயிரா இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். சும்மா நானும் கிறிஸ்தவன், நானும் வந்து பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், பாஸ்டரை பார்த்தா சோத்தா சொல்றேன், பிரைஸ் லார்ட் சொல்றேன், மத்தியமான சர்ச்சுக்கு வந்துடுறேன். சொல்லுங்க, நல்லா கேக்குறீங்க. நானும் உன்னை பார்த்துதான் இருக்கிற ஆவியில நீ எப்படி இருக்கிற, என்னவா இருக்கிற. நானல்ல சொல்றதுக்கு முன்ன ஒரு குடும்பமும் சரி. நேற்று நான் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டே போனேன். ஜோசப் டி கடியில் அதுக்கு முன்னாடியே வந்து நடந்து போயின்னு இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், ஆவி மண்டலத்துல வேற லெவலுக்கு பாஸ் ஆயிருக்கிற உணர்வு எனக்கு வருதுன்னு. ஆவி மண்டலத்துல இன்னொரு படிக்கு மேல போயிருக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். அது வேற மாதிரி இருக்குது. ஜனங்களை பார்க்கும் போதும் சரி, ஒருத்தவங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணும் போதும் சரி. ஒரு தீர்க்கதரிசி என்னை பார்த்து சொன்னார், ஜெபம் பண்ணும்போது ஷா கலாது ரூபான்னு வன்னிய பாஷையில பேசி ஓ ஷே பராது ரூபா அப்படின்ட்டு பேசிட்டு ஒருத்தவங்களை பார்க்கும் போது அவங்க உள்ள அவங்க யாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு வரத்தை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு. அவர் யாரு, இன்னா ஏது கதை எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட வந்துடும். இப்படி பார்க்கும் போதே அது இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் போகணும். அதில் பிஹெச்டி பண்ணணும். நான் சொல்லுவேன் பசங்களுக்கு, அதாவது ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்கும் போது மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கணும்ல. ஆவி ஆத்மா பார்க்குறீங்க, சரீரமாக பார்க்குறீங்க. சரீரமாக இருக்கிறேன்னு தெரியுது, ஆத்மா அது கொஞ்சம் புரியுது, ஆவி சுத்தமா புரிய மாட்டேது. சொல்லுங்க. சரீரம் புரியுது, பின்னாடி வேலை ஆகுது தெரியுது. ஆனா நல்லா தெரியுது. மேக்கப் பண்றது எல்லாமே நல்ல தலைவா இருக்கு, நல்ல ட்ரெஸ் பண்றது, சும்மா பார்த்துக்கிறது. அதான் இது தெரியுது. நல்லா
இதுல எது இந்த கலர் இந்த லிப்டிக் நல்லா கொடி அப்படின்னு பாக்குறது, இதெல்லாம் போட்டுக்கிறது. ஆனா ஐப்ரோ பண்ணிட்டு நல்லா இருக்கிறான் எங்கன்னா சொல்றியா அப்படின்னு கேக்குறது. என் பொண்ணு சரியான ஒரு ஆவி கிட்ட போயிட்டு வந்து நல்லா அழகா இருந்தது நீ ஜனனி ஆவி. திடீர்னு பார்த்தா மூஞ்செல்லாம் மாதிரி அழகா இருக்கிறத பார்த்தா ஜனனி பண்ணிச்சு. நல்லாதான் இருக்குது, நல்லாதான் பண்ணிக்கிற. ஓகே பாருங்க, இது மேலோட்டமான காரியம். சொல்லுங்க, மேலோட்டம்னா அழகா இருக்கிறோன்னா அழகுதா இவரு இல்ல, அப்படி இப்படி நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா பண்ணலாம், சரி ஓகே, ஒருத்தருக்கும் நல்லா இப்படி ஏற்றி இப்படி காட்டுறது. அம்மா விஜய் இப்படி நல்லா கொடுக்கணும் அப்படி. ஓகே, மேலோட்டமா நல்ல மேலோட்டமான காரியங்கள்ல என்ன பண்றது, நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கறது நல்லா. சரி, மேலோட்டமான காரியங்கள் நல்லா கழுவுனியாமா, நல்லா மூஞ்ச நல்லா அலசினியா அப்படின்னா நல்லா அலசினேன், எத்தனை தடவை நுர போட்டேன், நல்லா கழுவுனேன், நல்லா பண்ணேன், நல்லா மேக்கப் போட்டேன். ஒருத்தருக்கும் 50,000 ரூபாய் 1,00,000 வரைக்கும் தராங்களாம் அந்த பிரைடுக்கு, கமலா இது கல்யாணம் பண்ற அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மேக்கப்புக்கு. இப்போ இதில் வேற ஆம்பளைங்க வேற பண்றாங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன பண்றோம்? எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்முக்கு போறோம், வருஷத்துல 15,000 அந்த மாதிரி கட்டுறாங்க, 10,000 கட்டுறாங்க, ஜிம்முக்கு பண்றோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிட்றோம், அந்த உடம்புக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் வாங்குறோம், நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ், கோணி பை மாரி கீஞ்சி இருக்குது, அது 1,50,000 ரூபாவும். நல்ல பனியனுங்க, பால்மைன் பனியன் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது. ஒரு புடவை உள்ள ஜரிகை, என்ன ஜரிகை? தங்க ஜரிகை. அது வச்சதுனால 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1,50,000 கோடி. வெள்ளி ஜரிகை அது உள்ள உருட்டா அது வேற காசு. இந்த மாதிரி இன்னொன்று வைரக்கல்லெல்லாம் வச்சா. சரி ஓகே, இந்த சரீரத்துக்கு சொல்லுங்க, இந்த சரீரத்துக்கு அது போவோமா? இன்னொரு பாட்டுக்கு ஆவி, அது இல்லை, ஆத்துமா. சொல்லுங்க, ஆத்துமா. இப்போ ஜூன் மாதம் வந்துச்சுல, வந்துச்சு ஜூன் மாதம், ஸ்கூலுக்கு போ, உச்சுக்களுக்கு போ, தள்ளி தூக்கின்னு போய் படின்னு கொடுக்குறோம். என்னத்துக்கு? ஆத்மாவுக்கு, மனது. இந்த மனதுக்கு என்ன பண்றோம்? கொடுக்குறோம் முக்கியத்துவத்தை. சொல்லுங்க, முக்கியத்துவத்தை சரீரத்துக்கு கொடுக்குறோம், அப்பா மனதுக்கு கொடுக்குறோம். இந்த மனசு சரியில்லைன்னா சினிமா போய் பார்க்கறது, இந்த மனசு சரியில்லைன்னா கொடைக்கானல் ஊட்டின்னு சுத்துறது. இந்த மனசு சரியில்லைன்னா என்ன பண்றது? கேம் விளையாடுறது. ஓகேவா? இதெல்லாம் மனசுக்கு வருது. ஆத்மாவில் ஆத்மா மனசு சரியில்லைன்னா கும்பலா போய் உக்காந்துது. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதிரி மனதுக்கு இந்த படிப்பறிவு, உலக நாலேஜ் இதெல்லாம் குத்தாதான் இது வந்து என்ன பண்ணுது? நல்லா இருக்கு. ஒரு படம் நல்லா அறிவா பேசுறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா. இது என்னடா ஒண்ணுமே தெரியாம இருக்குது, பேக்காக்குது. சரீரத்துல மேல இவ்வளவு நடக்குது, அதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்றாங்கல்ல. படிப்பு இல்ல, இந்த சரீரத்துல எத்தனை விதமான படிப்பு இருக்குதுல்ல. சரி, இந்த ஆத்மாவில், சாரி, இந்த மனதுல தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது. இதுல வேற எம்எஸ்என் வேற போட்டுறாங்க. எம்எஸ்என் வேற போட்டுறாங்க. அப்புறமா என்ன பண்றாங்க? அப்புறமா +2 வரைக்கும் போனா +2 என்ன வருது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி அப்படின்னு என்னென்னவோ போட்டுடுறாங்க. இதுல புக்கு
அதுல இந்த மனதுக்கு அவ்வளோ புக்கு இல்ல, சொல்லுங்க, புக்கு புக்கு அவ்வளோ மனதுக்கு. அவ்வளோ பணம் பணம் நல்லா செலவு பண்ணு. எவ்வளோ பீஸ் காட்டணும் பெருசா, ஓ மனதுக்கு. அப்படியே கூட்டின்னு போறோம், கொஞ்சம் கைப்பிடிச்சி ஆவிக்கு கூட்டின்னு போறோம், கூட வாங்க. சரீரத்துக்கு மனதுக்கு ஆவிக்கு ஆவினா ஆவியா, அதுக்கு எப்படி முக்கியத்துவத்தை தருது? நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த ஆவின்னா பாவின்ற, அதனாலதான் இப்படி கேட்குற நீ அப்படின்னு இருக்கு. ஆவியை பத்தி எதுவுமே கேர் பண்றதே கிடையாது. பாருங்க, இந்த இந்த ஆத்மாவில் இந்த மனதுல கத்துக்கிறதுக்காக எத்தனையோ விதமான படிப்புகள் இருக்குது. எவ்வளவு படிக்கிறாங்க, வருஷ கணக்கில் படிக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சாரு, இந்தியாலேயே அவர் தான் அதிகமான படிப்பு படிச்சவர். அப்புறமா பார்த்தா தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. ஐயோ சொல்லுங்க, ஐயோ படிப்பு. நல்லா வர நீ கூட ஏன் பாவனை காப்பாத்தலையா படிப்பு? எத்தனையோ டிகிரி அந்த ஆளு, ஐஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டின்னு பயங்கரமான படிப்பு. இவ்வளோ அந்த ஆள் லெவலுக்கு இந்தியாவில யாருமே படிக்கலையா. கடைசியில் பார்த்தா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டேன். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒரு டாக்டர் வந்து இந்த சரீரத்துக்கு கண்ணு டாக்டர்னு தனியாக்குறாங்க. நல்லா நசுக்குங்க கண்ணு, உங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நசிக்கிறேன். இந்த கண்ணு டாக்டர்னு தனியாக்குறாங்க, எலும்பு டாக்டர்னு தனியாக்குறாங்க. இல்ல நல்லா தெளிவா தெரியுறேண்ணா, நானு மங்கா தெரியுறேண்ணா. பல்லு டாக்டர்னு தனியா இருக்கிறாங்க, இல்ல இருதய டாக்டர்னு தனியா இருக்கிறாங்க, தோல் டாக்டர்னு தனியா இருக்கிறாங்க. இப்பதான் தெரியுது நியூராலஜி, அதுக்கு தனியா இருக்கிறாங்க. வேற எதுக்குன்னா இருக்கிறாங்களா? இஎன்டி டாக்டர், கண்ணு மூக்கு காது, எலும்பு டாக்டர், தோல், அப்படின்னு தனித்தனியா. சொல்லுங்க, இந்த சரீரத்துல தனித்தனியா அந்தந்த பாட்டுக்கு இவ்வளவு பெரிய புக் வச்சுக்கிறாங்க, அவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க. அவ்வளோ இந்த கண்ணுக்குன்னு இவ்வளவு படிப்பு இதுக்கு இருக்குது. சொல்லுங்க, இதுக்கு இருக்குது, இதுக்கு கண்ணுக்கு இருக்குது, எலும்புக்கு இருக்குது, அவ்வளவு படிப்பு இருக்குது, அவ்வளவு நாள் படிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இருக்குது. என்னதுங்க, ரெண்டு பேரும் அவங்க வாயில தேப்ப போடு. இதுக்கெல்லாம் இருக்குது. என்னதுங்க, பாருங்க, இந்த சரீரத்துக்கு இதுக்கு இவ்வளவு படிப்பெல்லாம் இருக்குது. ஆவிக்கு இல்லைங்க, இல்ல. ஆனா ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். புரியுதா? நானு என்னத்தான் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கிறேன், முதல்ல என்கிட்ட சண்டை போடுங்க. கவனிங்க, நடுவில் ஒரு பலகை வச்சிட போறேன். இப்போ இந்த சரீரத்துல இருக்கிற இந்த உறுப்புகளுக்கு இவ்வளோ படிப்பு, இவ்வளோ டாக்டர், இவ்வளோ செலவு, இவ்வளோ காலங்கள் எடுக்குதுன்னா, அப்போ மனதுக்குன்னு வரும்போது மனதுக்கும் இவ்வளோ இருக்குது. ஆத்மாவுக்கு, ஆவிக்குன்னா அந்த மாதிரி கோட்டுவா விடுறது. அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆவினா ஆவியை பத்தி ஒண்ணுமே தெரியல. புரியுது? நான் என்ன சொல்றேன்,
இப்போ இந்த இந்த சரீரத்துல இவ்வளவு உறுப்புகள் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு வந்துக்கிறோம். இந்த சரீரத்துல இவ்வளவு உறுப்புகள் இருக்குது, அதே மாதிரி ஆத்மாவிலையும் அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது. ஆத்மாவுடைய மனதிலையும் அதுக்கும் தனித்தனியான உறுப்புகள், அதுக்கும் தனித்தனியா உணர்வுகள் இருக்குது, தனித்தனியா அதுக்கும் இருக்குது, செப்பரேட்டா படிப்பு இருக்குது. ஆவிக்கும் இருக்குது. மண்டைய வேற எங்கேயும் எடுத்துன்னு போய் குத்துறக்கூடாது. அவங்க சரியில்லை, இந்த மாரி இருக்கிறாங்க, அந்த மாரி இருக்கிறாங்க, எப்ப பாரு குறை சொல்லி, எப்ப பாரு இடி இடி இடி. நான் அச்சுக்கிற தலையில எவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளும். இதெல்லாம் விட்டு இத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சனின்னு நீ எப்படிதான் ஒழிவ அப்படின்னு பார்க்க வேண்டியது. உள்ள எவ்வளோ இருக்குது ஆவியை பத்தி. ஆவியில படிக்கிறத பத்தி அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எலும்பு டாக்டர் எவ்வளவு படிக்கிறார், கண்ணு டாக்டர் எவ்வளவு படிக்கிறார், தோல் சம்பந்தம் எவ்வளவு படிக்கிறாங்க, இவ்வளவு இதெல்லாம் இருக்குதுன்னா, ஆத்மாவுக்கும் அவ்வளவு இருக்குதுன்னா, ஆவியை பத்தினா ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஆனா ஒன்னா இதை தூக்கிக்கிறது, இந்த மேனுவல சோதரம் அல்லையா போயிட்டு வா பாய் அப்படின்னு போகுது சர்ச்சைக்கு. அவ்வளவுதான் விஷயம். இத ஒரு ஊழியக்காரங்க அதுல வளர்றாங்க. இந்த ஆவியை வளர்க்கணும்னா உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் சக்தி, இது மூணுத்துக்கும் வேலையை கொடுக்கணும். இந்த சரீரத்துல சத, எலும்பு, ரத்தம், இது மூணுத்தையும் என்ன பண்ணணும், முக்கியமானதை பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம கலவையா என்ன பண்றோம், எல்லாத்தையும் போட்டு பரட்டுறோம், உருட்டுறோம், ஏசி போட்டுக்கிறோம், நல்லா கரெக்டானதை உடுத்துறோம், சாப்பாடை கரெக்டாக கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா கரெக்டாக போய் என்ன பண்ணுறோம், மெக்கானிக் ஷாப்பு, அர்ஜுன் டாக்டரு, அப்புறமா இன்னொரு டாக்டர் ஃபேமஸ் டாக்டர் இருக்கிறார் அந்த மூடிஸ் பக்கத்தில், அவர் பேர் என்ன, ஹரிகரன் டாக்டரா, ஈசா டாக்டர். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, முஸ்லீம் பேரு கபீர். கபீர் கபீர் எனக்கு கபீர் டாக்டர், கபீர் டாக்டர். நீ கூட கரெக்டா சொல்லிட்ட பேரை, கபீர். எனக்கு இப்பதான் அந்த பேருடைய அர்த்தம் கபீர். அவரு கேட்டாருன்னு வச்சுக்கோ, உனக்கு கூட வசூசி கபீர் எனக்கு கபீர் டாக்டர். இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் கரெக்டா அந்த மெக்கானிக்கை போய் பார்த்துரு. அவரு கொடுக்குற அந்த ஆயில என்ன பண்றது, ஊசியில ஏத்தின்னு வந்துருக்கு. இதெல்லாம் பண்றோம். ஆவினா பாஸ்டர் எனக்கு சோத்திரம் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை, எப்ப பாரு என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஏம்மா நீ ஆவி பத்திய பற்றியாமா, ஆவி பத்தி தெரியுப்பா தம்பி உனக்கு தெரியாது? சொல்லுங்க. ஆவி மனசாட்சி, சொல்லுங்க. மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம் கொள்ளும் சக்தி. மனதுல என்ன இருக்குதுன்னா சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு, அறிவு. இது மூணுமே இந்த மனதுக்கு இருக்கணும். அறிவு இருக்கணும். அறிவு இல்லைன்னா பைத்தியன்றுவாங்க நம்மள. அறிவு இல்லைன்னா முட்டாள்னு சொல்லுவாங்க. அறிவு இல்லைன்னா மதிக்கவே மாட்டான். அறிவு இருந்தா நல்லா மதிப்பாங்க, உயர்வு வரும். எல்லாம் இந்த மனதுக்கு. உணர்வு, சொர்ணக்கட்டு போயிட்டு உப்பு சோறு சொன்னக்கூடாது. உணர்வு இருக்கணும். உள்ள உணர்வு, நல்ல ஃபீலிங் இருக்கணும். ஒரு பாட்டை ரசிக்கணும். ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தவங்க பண்றதை ரசிக்கணும். இப்ப உணர்வாக்குறீங்க நீங்க,
உணர்வு, அந்த உணர்வு நல்ல ஃபீலிங்கு கொண்டு வருது. அப்புறம் என்னது? உணர்வு, அறிவு, சித்தங்கொள்ளும் திறன். ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, முடிவெடுத்தீங்க, தீர்மானம் பண்ணீங்க, அந்த சித்தம் கொண்டீங்க, இங்கே வரணும், இங்கே போகணும், அதெல்லாம் வந்து வில் பவர். அது ஆத்மாவில் இருக்குது, மைண்டில் இருக்குது. ஓகேவா? எது எது மூணு இருக்குது சொல்லு பார்க்கலாம். சரீரத்தில் என்னென்ன இருக்குது? கபீர் டாக்டர் இருக்கிறாரு, அர்ஜுன் டாக்டர் இருக்கிறாரு, ஈஷா டாக்டர். வெயிட், சரீரத்துல சொல்லு, சரீரத்துல என்னென்ன இருக்குது சொல்லு. சரீரத்துல எப்பா சூப்பர். அப்புறம் தோலை உரிக்க போறேன். மொத்தம் மூணு பார்ட்டு மெயினான பார்ட் சரீரத்துல. மெயினான பார்ட்டுங்கிறது மூளை, இதயம். அது இல்லப்பா, நான் வரைஞ்சி காட்டினாதான் உங்களுக்கு தெரியும். எலும்பு, சத, ரத்தம், இது மேஜரான பார்ட். இந்த மூளை, கிட்னி, மண்ணீரல், கல்லீரல், நொரடப்பா, அந்த தொறுப்பு, கணிப்பு, அதெல்லாம் விட்டுருங்க. கவாப்பெல்லாம் விட்டுருங்க. சிறுமூளை அந்தமா போயிட்டாங்க, மூளைக்கு போயிட்டாங்க. சிறுமூளை, பெருமூளை, முட்டி எலும்பு, மூளை எலும்பு, நெல்லி எலும்பு. சரி, ஓகே. மேஜரான பார்ட் என்னன்னா தோல், எலும்பு, ரத்தம், இதுதான் மேஜரான பார்ட்டுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் மேஜரான பார்ட்டு தான், இல்லைன்னு இல்லை, இருக்கணும். அது சம்பந்தப்பட்டது. இதுதான் அது சதை அப்படின்னா அதுல வந்து இருதயம், லங்ஸு எல்லாமே வந்தது. எலும்புன்னா அது தனி பாட்டு. அது ரத்தம்னா உயிரை கொடுக்குறது. உடம்புக்கு உடம்புல இருக்கிற உயிர் ரத்தத்துல தான் இருக்குது. அதுக்கு தான் மேஜரா எடுத்துடுறாங்க. நீ ஒன்று சொன்னா கிட்னி மட்டும்தான் இருக்கும், இருதயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா தோல்னா எல்லாமே அதுல அது வந்தது. ஓகே, அதுக்காக சொல்றோம். ஓகே, ஆத்மாவில் அறிவு, உணர்வு, சித்தம் கொள்ளும் திறன். ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறது, திட்டமிடுறது, அதெல்லாம் வந்து ஆத்மாவில். ஆவிலன்னா மனசாட்சி, கரெக்டா நடக்கிறது அங்க வருது. அதுல நல்லா படிக்கணும், அதுல நல்லா வளரணும், அதுல PhD எடுக்கணும். மனசாட்சியில உள் உணர்வு, ஒருத்தவங்களை பார்த்தாலே கண்டுபிடிக்கணும். தேவன் எனக்கு உள்ள உணர்த்துறாரு. ஒருத்தர் மெசேஜ்ல கேட்டேன், ஒரு நாய் குட்டி அது கண்ணு மூடி இருக்கும். அந்த சென்ஸ் ஆண்டவர் கொடுத்து என்ன பண்றாரு, அந்த தாய் மடிய போய் சப்பி பாலை குடிக்கிறதுக்கு அதுக்கு சென்ஸை கொடுத்துருக்கிறார். கண்ணை மூடி இருக்குது நாய் குட்டி. இருக்கிறீங்களா? அதுக்கு உணர்வை கொடுத்துருக்கிறார். நீ இங்க போகணும், இதுல வாய வைக்கணும், இதை குடிக்கணும், தன் தாய் மடிக்கு. அதுக்கு உணர்வை கொடுத்திருக்கிற தேவன் உனக்கு கொடுத்திருக்க மாட்டாரான்னு கேக்குற. கொஞ்சமாவது உணர்வை இந்த ஆத்மாக்கள உணர்வை சொல்ல, நான் ஆவியில இருக்கிற உள் உணர்வை சொல்றேன். இங்க கடவுள் இருக்கிறார், இவர் கூட கடவுள் இருக்கிறார், இவர் பேசுறது கடவுளுடைய வார்த்தை அப்படின்ற உள் உணர்வை கொடுப்பார். இந்த உணர்வே இல்லாம இந்த உணர்வை தட்டி கழிச்சா அப்போ படிப்பு வேஸ்ட் தானே, நீ சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட் தானே. இந்த உணர்வெல்லாம் இல்லைன்னா, இதுதான் மேஜரான உணர்வு. ஆவிலிருந்து தான் எல்லாமே வந்தது. இந்த ஆவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா ஐக்கியம் கொள்ளும் சக்தி.
மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம் கொள்ளும் சக்தி. நான் இவங்க கூட தான் இருக்கணும், நான் இவங்க கூட தான் நான் பேசணும், இவங்க கூட நான் பழகணும், இவங்க கூட நான் ஐக்கியம் வச்சுக்கணும் அப்படின்றது ஆவியில வரும். ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒதுங்குறாங்க, அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, ஒதுங்குறாங்கன்னா அந்த ஆவி பிரச்சனை. அது சாதாரணமான பிரச்சனையே கிடையாது. அது சில பிரச்சனைங்க சண்டை போட்டு கூட ஒன்னாயிடுவாங்க. இதுல ஏன் ஆக மாட்டாங்கன்னா ஆவி பிரச்சனை. மாலும் தெரியுதா? அப்போ ஆவி எங்க நிக்குது பத்தியா? சேர விடாம, பேச விடாம. மற்ற பிரச்சனைனா மற்ற பிரச்சனைனா என்ன ஆயிடுது? மற்ற பிரச்சனைனா ஒன்னாயிடுறோம். ஆனா இந்த ஆவியில வர பிரச்சனை அப்ப எவ்வளோ இதுக்கு முக்கியத்துவத்தையும் முழுமையும் தரணும்னு பார்த்துக்கணும். கவனி கவனி கவனி. அப்போ உயிர் தேர்தலின் சாயல் சொல்லுங்க. கவனி கவனி. இப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை தான் சொல்லுது. ஆவியை பத்தி தான் பேசுது. ஆவியை பத்தி தான் பேசு. நினைச்சு சிரிக்குது. அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்களேன். 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து கவனி. உன்னை படுக்கவே போட போறேன். இப்ப வர்றவங்களெல்லாம் உங்க கூட சேர்த்துக்கிறேன். கவனிங்க. ஓகே ஓகே. அந்த இதுல இருந்து அந்த 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 தூக்கத்தின் ஆவில இருந்து, அந்த பரியாச ஆவில இருந்து வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த ஐக்கியமே சரியில்லை. போங்க. ஏதோ ஒரு படத்துல விவேக் சொல்லுவாங்க, இங்க ஒரு பொல்லாத ஒரு வைப்ரேஷன் ஆவி இருக்குது. என்ன படம் அது? கண்டுபிடிச்சு சொல்லு. நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுகிறேன். ஏதோ ஒரு காமெடி. என்ன சொல்ல? வீடு கட்டுறதுக்காக விவேகா இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசின்னு இருப்பான். இங்க ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது, இங்க வானான்னு சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி. ஓகே. இங்க சொல்றாரு அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானத்துல நம்ம பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பிசாசு ராஜ்யத்துல இருந்த வாழ்க்கை எல்லாம் என்ன ஆச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. மண்ணை போட்டு மூடிட்டார். சொல்லுங்க, மண்ணை போட்டு மூடிட்டார். பழைய வாழ்க்கைய மண்ணை போட்டு மூடிட்டார். அது போனதுதான். அடக்கம் பண்ணதுதான். அந்த அடக்கத்தையாவது என்ன பண்ணலாம்? செத்துட்டு புதைச்சிட்டா நோண்டலாம். இந்த அடக்கத்தை நோண்டவும் முடியாது. தண்ணி உள்ள புதைச்சி வெளியேற்றிட்டு மறுபடியும் தண்ணி உள்ள போய் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம பழைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? போட்டு மூடிட்டாரு. ஆமென். அப்போ எழுந்த நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். புஷ்பாக்கா சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ள. சத்தமா சொல்லு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஜீவன் உள்ளவர்களாய். சொல்லு. என்ன பண்ணிட்டோம்? மாறிட்டோம். அவருடைய உயிர் தேர்தலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க.
இப்போ இந்த 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 சரீரம் இருக்குல்ல, கவனிங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை பயிற்சி வச்சுன்னு வரேன். வேதாக்கு வந்து உடம்பெல்லாம் கொஞ்சம் அடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எதனா ஒன்றா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படினும், ஆண்டவரை நம்பி வாழணும். அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எண்ணெயை தடவி அந்த அம்மா சூப்பராக ஜெபம் பண்ணாங்க. மரியாம்மா ஜெபம் பண்ணாங்க. பா உங்கள் பிள்ளைங்கப்பான்னு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என்ன பண்ணேன், விசுவாசத்தில் எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தினால இதுக்கு மேலே வரக்கூடாது, இதோட நிற்கணும் நினைச்சு நானு கொப்பளமாக வருது முகத்தில். இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம பயிற்சி வைக்கணும். பயிற்சி வைக்கணும். இயேசுவின் நாமத்தில் எந்த இடத்துல பிரச்சனையும் எதை பர்டிகுலராக என்ன பண்ணணும் வச்சு துப்பாக்கியில் குண்டை வச்சு சுடுற மாதிரி இயேசுவின் நாமத்தினால வரக்கூடாது. ஆமென். வந்துச்சுன்னா விட மாட்டேன். தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன், வர விடாம நான் தடுக்கிறதா என் வேலை. ஹாஸ்பிட்டலுக்கு போறது என் வேலை கிடையாது, வராம தடுக்கிறதா என் வேலை. ஹாஸ்பிட்டலுக்கு போறது கம்மியா ஆயினே வந்து நிற்கணும். ஆமென். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்பிட்டலுக்கு போறது, மருந்து மாத்திரை எடுக்கிறது, அந்த வலி வேதனையை யோசிச்சுன்னு இருக்கிறது, அதையே திங்க் பண்ணிக்கின்னு அதுலேயே வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. இப்போ இந்த பிரசங்கத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை தான், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினா வரணும். அதான் விசுவாசம். எனக்கு மொத்தமா நிற்க வச்சிடலாம். அப்படி அதை அப்பாலிக்கா பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நான் தேவன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் அற்புதத்தை பார்த்துனே வரணும், என் கண்ணால பார்த்துனே வரணும். ஒருத்தர் பாருங்க, அப்பண்டிஸ் நார்மலா வந்து 9 இருந்தாலே டேஞ்சராம். ஒரு 11 வந்துச்சு. ஒரு பாஸ்ட் வெடிக்கிற ஸ்டேஜ், அதை தாண்டிச்சு பாருங்க. விசுவாசத்தோட நின்று வாழ்வா சாவான்ற பிரச்சனை. இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்றீங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிடுங்க, வேற எங்கேயும் போகாதேன்னு இருக்கிறாங்க. வந்து கார்ல உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனோமா, வீட்டுக்கு போனோமா? ஆவியானவர் சொன்னாராம், வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. அவ்வளோதான், போயிட்டாராம். மறுநாள் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா 11 இருந்தது 7க்கு வந்துதான். 7 3 அப்படின்னு வந்து கம்மியாகி ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு. புரியுதா? இப்ப என்னன்னா, நம்ம இதெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் நம்ம பயிற்சி வைக்கல, இதை கேள்விப்படல. இன்னொன்னு, இதை விட ஆழமா ஒண்ணு சொல்லணும்னா, நம்பாததுனால நம்ம பயிற்சி வைக்க மாட்டோம். நம்பாததுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். நம்புனா நடக்கும். இப்போ நம்ம அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்னா சாயல் நோயே இல்லாத சாயல், வியாதியே இல்லாத சாயல், மரணமே இல்லாத சாயல். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயல்ல இப்போ இந்த ஆவிதான் நம்ம கிட்ட பேசுது. இந்த ஆவிதான் நம்மளுக்கு சொல்லுது, நீ இப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கிற. அப்படி நம்ம விசுவாசிக்கணும். இதுனா இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் சொல்லுது.
ஆனா அதுக்கு கீழே சொல்றாங்க, இன்னொரு இடத்துல போட்டுக்குது, சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார்னு போட்டு. புரியுதா? இதுல உயிர்த்தெழுதலில் வல்லமை இந்த சரீரத்துல, இந்த ரத்தத்துல, இந்த அவயவங்கள்ல அந்த வல்லமை என்ன பண்ணும்? பேசி பேசி உள்ள வர வைக்கும். ஆமென். வியாதியே வரக்கூடாது அப்படின்னா நம்ம பேசி பேசி இந்த உள்ளத்துல என்ன பண்ணும்? உள்ள அந்த சரீரத்துல ஏத்தணும். பேசிட்டு மட்டும் போயிடக்கூடாது, பேசி பேசினே இருக்கணும். உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் இருக்கிறேன், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றார், என் சாவுக்கு எதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நான் இதுல நின்ற கூடாது. சாவுக்கு எதுவான இந்த சரீரம் எப்பயோ சாவ போறது அப்படி நிக்க கூடாது. என்ன பண்ணும்? எழுந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறாரு, உயிரோட வச்சுனே இருக்கிறாரு. சாவாம இந்த சரீரத்துல செல்லுகள் எல்லாமே ரினியூவாயினே இருக்கும், புதுசாயினே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? நீங்க உட்காந்துக்கிறீங்கல்ல, இவ்வளோ நேரம் உட்காந்து இருந்தீங்கன்னா டக்கு இதை பாருங்க, இப்படி இப்படி வச்சுட்டு இருந்துக்கும் போது, இப்படி இப்படி பண்ணி இப்படி எடுக்கும் போது சில செல்லுங்க சாவுது, தெரியுமா? இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்படி கையை பிடிக்கிறாங்கன்னு வேர்க்குது இல்லை? கொஞ்ச நேரம் அப்படியே கையை பிடிச்சுன்னு இருந்தீங்கன்னா வேர்க்குது இல்லை? அது என்ன தெரியுமா? செல்லுங்க இறந்துது. இப்போ நீங்க உட்காந்து ஏந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, எத்தனையோ லட்சக்கணக்கான செல்லுங்க வந்து, கோடிக்கணக்கான செல்லுங்கள் இறந்து டக்குனு உயிரோட ஆகுது. நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய சரீரத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கிறார். அது தன்னாலேயே உயிர்ப்பிக்கிற ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கிறார். அது பேர் தான் ஆட்டோம்ன்றாங்க. மனுஷன் செத்தாலும் அந்த மூளையில வந்து அந்த அந்த துடிப்பு வந்து இருந்துனே இருக்குமா சில மணி நேரங்கள்.